துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர் மாற்றப்பட போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஸ்டாலின் வந்து அவரை மாற்றணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எதுக்கு? தேர்தல் தோல்விக்கு எதிரொலி. தேர்தல் தோல்விக்கு யாராச்சும் ஒருத்தர் பலிகடாகணும்ல. அவங்க குடும்பத்தில் எப்போவுமே பலிகடை ஆக மாட்டாங்க. எத்தனையோ தேர்தல்களில் வந்து திமுக தோத்துச்சு. எம்ஜிஆர் வந்த உடனே திண்டுக்கல்லில் வந்து 1973 படுதோல்வி. டெபாசிட்டுக்கு கொஞ்சம் தப்பிச்சு. அன்றைக்கே கருணாநிதி திமுக தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கணும், தோல்விக்கு பொறுப்பேற்று. 76 பார்லிமெண்ட்டு தேர்தல் நடந்தது. ஒரே ஒரு சீட்டு வாங்கினார் கருணாநிதி, அன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கணும். 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது ராஜினாமா பண்ணியிருக்கணும். இது மாதிரி கருணாநிதி எத்தனை தடவை ராஜினாமா பண்ணியிருக்கணும் தோல்விக்கு பொறுப்பேற்று. அன்றைக்கெல்லாம் ராஜினாமா பண்ணாங்களா? அதனால் இப்போ வரும்போது 10 தோல்வி பழனிசாமினார் இல்லை, பாரு ஸ்டாலின். அப்போ 10 வெற்றி பெற்றுட்டோங்கிற மமதையில் தானே இன்றைக்கி புதுசாக வந்த விஜய்கிட்ட வந்து கேவலமாக வெக்கம் இல்லாமல் தோற்றுக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ யார் பதவியை ராஜினாமா பண்ணணும்? திமுகவின் தலைவர் யார்? ஸ்டாலின். தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை தான் மாற்றணும். அது என்ன துரைமுருகனை போய் மாற்றுறீங்க? அதுக்கடுத்தது பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணது யார்? உதயநிதி. அப்போ உதயநிதி இளைஞரணி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இவங்க வீட்டில் மட்டும் எல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாங்க, எவனையாச்சும் ஒருத்தனை பலிகடை ஆக்குவாங்க. அப்படி பலிகடை ஆக்கிறதுக்காக இப்போ துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து மாற்ற போகிறாங்க.